பேக் இந்த செக்ஷன்ல ஜாவா ஸ்கிரிப்டோட இந்த கர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி யூஸ் பண்றது, எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம இந்த செக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். JSXங்கிறது வந்து ஒரு ரூல். அந்த ரூலை நீங்க ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த HTMLையும் ஜாவா ஸ்கிரிப்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கோட் எழுதுறோம். இந்த செக்ஷன்ல நாம வந்து நிறைய ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட்ல பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் நேமுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த அவதார் அப்படிங்கறத ஒரு ஸ்ட்ரிங் குள்ள கொண்டு வரும், டபுள் கோட்டோ இல்ல சிங்கிள் கோட்டோ. அதே மாதிரி இமேஜோடைய சோர்ஸை நம்ம வந்து டபுள் கோட்டுக்குள்ள கொண்டு வரும். இமேஜுக்கான ஆல்ட் நேமை வந்து அதாவது ஆல்டர்னேட் நேமை வந்து டபுள் கோட்டுக்குள்ள கொண்டு வரும். இது எல்லாமே ஸ்டாட்டிக். இப்போ டைனமிக்கா நீங்க ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணும்போது, இப்போ இந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது இந்த டைனமிக்கா இந்த இமேஜ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கா நம்ம வந்து அசைன் பண்ண முடியாது. அதுக்கு பேசிக்கா என்னன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் இல்லையா, ஜாவா ஸ்கிரிப்ட் வேரியபிள் இல்லைன்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட், இதுல வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். பேசிக்கலி இந்த டேட்டா எல்லாமே சர்வர் சைட்ல இருந்து வரும், ரைட்? இந்த மாதிரி நீங்க இந்த டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு பாத்துட்டீங்கன்னா சிங்கிள் கோட்டோ இல்ல வந்து டபுள் கோட்டோ யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க இந்த கோடை நீங்க கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா இந்த ரிட்டர்னுக்கு வெளியில நம்ம வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணிருப்போம், கான்ஸ்டன்ட் வேரியபிள். இதுல நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரிங்கை வந்து அசைன் பண்ணிருக்கோம். இத நாம வந்து ரெண்டரிங் ஏரியா, அதாவது இந்த போர்ஷனை வந்து நீங்க கரெக்டா பார்க்கணும். இந்த ரிட்டர்னுக்குள்ள தான் நம்மளுடைய HTML கோட் இருக்கு. ரிட்டர்னுக்கு வெளியில வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம வந்து எப்படி வந்து நார்மலா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வேரியபிள் கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்க வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த வேரியபிளுடைய வேல்யூ பார்த்துட்டீங்கன்னா ஒன்னு வந்து இமேஜோடைய அந்த பாத், இன்னொன்று வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன். இதை நீங்க HTML-க்குள்ள ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அதை கால் பண்ணணும் அப்படின்னா இது ஏன்னா இந்த நேமை நீங்க உள்ள கொண்டு வரணும்னா டைரக்டா இந்த மாதிரி அசைன் பண்ண முடியாது டபுள் கோட்டுக்குள்ள. இதுக்கு நீங்க கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா அவதார் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட் நம்ம கிரியேட் பண்ணும். சேம் காம்போனன்ட் செக்ஷன்ல ரைட் கிளிக், நியூ ஃபைல், அவதார் டாட் JSX, ரைட்? இப்போ திரும்பவும் நம்ம இந்த கோடை நம்ம காப்பி பண்ணுவோம், ரைட்? ஸோ இந்த கோடை நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம், ரைட்? இதை காப்பி பண்ணி ஸோ இது கம்ப்ளீட் கோடை நான் காப்பி பண்றேன். இங்க காப்பி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அகைன் வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க இந்த கோடை பார்த்துட்டீங்கன்னா இந்த அவதார் இந்த டிஸ்கிரிப்ஷன் இது ரெண்டுமே நம்ம வந்து இங்க வந்து கால் பண்றோம். இப்போ நீங்க வந்து இதை எப்படி பண்ணிருக்கலாம், ஒன்னு இதை காப்பி பண்ணி டைரக்டா இங்க அசைன் பண்றது. சரி, இதுதான் கரெக்டா இருக்கு, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டைனமிக்கா நம்ம அந்த டேட்டாவை வந்து சர்வர் சைட்ல இருந்து எடுத்துட்டு வரும்போது இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு வேரியபிளையோ இல்ல ஒரு ஆப்ஜெக்ட்லயோ ஸ்டோர் பண்ணி அதை ரெண்டர் பண்ண வைக்கணும். அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து டைரக்டா அந்த வேரியபிளை நீங்க ஸ்டோர் பண்ணிட்டோம்னா இந்த வேல்யூ மேபி சேஞ்ச் ஆகிட்டே இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இது எப்படி சேஞ்ச் ஆனாலும் இந்த வேரியபிளை தான் நம்ம இங்க கொண்டு வர போறோம். இந்த வேரியபிளுக்கு நம்ம என்ன வேல்யூ அசைன் பண்றோமோ அது இங்க ரெண்டர் ஆயிடும், ரைட்? இந்த பேட்டர்ன் அப்போ நம்ம கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம், ரைட்டா? அடுத்தது நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க அதே தான் சேம். சம்டைம் நாம வந்து இங்க யூஸ் பண்ணக்கூடிய பேட்டர்ன் டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இமேஜ்ல தேவையான இடத்துல யூஸ் பண்ணிருக்கிறோம். இல்ல எனக்கு ஒரு கண்டென்ட், இந்த கண்டென்ட் வந்து எனக்கு வந்து ஒரு HTML-க்குள்ள ஒரு போர்ஷனா வேணும், இது வந்து ஒரு டைனமிக் கண்டென்ட் நான் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், ரைட்? இந்த கர்லி பிரேசஸ் வந்து இங்க இந்த கண்டென்ட் வந்து இந்த நேம் அப்படிங்கிறது இந்த போர்ஷன் மட்டும் டைனமிக்கா வந்து உங்களுக்கு வரலாம், இது வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கு, ரைட்? ஸோ இப்போ பார்த்துட்டீங்கன்னா இது இந்த நேம் மாறும் போது பார்த்துட்டீங்கன்னா இந்த போர்ஷன் மாறிடும் இல்லையா? இப்போ இங்கே 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 வந்து வேற நேம் கொடுத்தோம்னா இந்த நேம் இங்கே வரும். ஸோ இப்படி தான் கர்லி பிரேசஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரெண்ட் வேல நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்து இங்கே பார்த்துட்டீங்கன்னா நாம வந்து இங்கே வந்து ஒரு வேரியபிள் இதுல வந்து டேட்டுங்கிற ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம அப்போ இது வந்து என்ன சொன்னா ஒரு கரண்ட் டேட்டை வந்து அது வந்து ரெண்டர் பண்ணும். இந்த டேட்டை நீங்க இன்னும் டீட்டெயிலா பண்ணணும்னா ஏன்னா இது வந்து ஒரு டேட்டுங்கிறது வந்து புதுசு கிடையாது, இது ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ நீங்க வந்து இதை எப்படி நீங்க வந்து இப்போலாம் ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஃபோல இருக்கான்னு பாக்குறேன். யா, டேட் அண்ட் டைம் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ நீங்க வந்து உங்களுடைய வெப் டெவலப்மெண்ட்ல நிறைய இடத்துல டேட்டு, அதுக்கப்புறம் வந்து லொகேஷனு, டைம்லாம் தேவைப்படும் இல்லையா? ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்றாரு அப்படின்னா அந்த எந்த டேட்ல அவர் பண்ணாரு, எந்த டைம்ல பண்ணாரு, இது வந்து பேசிக்கா ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். இதை நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா இப்போ இந்த டுடே அப்படிங்கறத வந்து நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க பாருங்களேன். ஸோ இங்க ரிட்டர்ன்ல ஸோ இங்க இன்டர்நேஷனல் டேட் அண்ட் ஃபார்மேட் இதெல்லாம் வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். இது இங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட நம்ம கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிற கர்லி பிரேசஸ் வந்து சம்டைம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஸ்ட்ரிங்கை கால் பண்ணுறதுக்கு இருக்கும். சம்டைம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான லாஜிக் இந்த மாதிரி இந்த ஃபார்ம் டேட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம வந்து கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணக்கூடிய நியூ டேட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்ம் டேட்டு, இது கம்ப்ளீட்டாக வந்து டேட் ஃபார்மேட்டு. இதை நீங்கள் இந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷனை எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னுடைய ஓன் லாஜிக் அப்படின்னு வச்சுக்கோ. இதை கம்ப்ளீட்டாக நான் ரெண்டர் பொசிஷனில் கால் பண்ணுறதுக்கு கால் பண்ணி நான் இந்த டுடே அப்படிங்கிற இந்த டேட்டை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன்.
சொல்றேன். இதை அதை பேஸ் பண்ணி அது வந்து ஒர்க் ஆகுது இல்லையா? இந்த மாதிரி நீங்க வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த டு லிஸ்ட்ங்கிறது காம்போனன்ட் டிஃபைன் பண்ணுது ரைட்டா? இது உங்களுடைய லாஜிக். நீங்க நல்லா கவனமா பார்த்துட்டீங்கன்னா இது இது இந்த போர்ஷன் மட்டும் தான் காம்போனன்ட்டா இருக்கும். நீங்க இந்த காம்போனன்ட்டுக்குள்ள உங்களுடைய லாஜிக் நீங்க வந்து டேட்டோ இல்ல வேற ஏதோ ஒரு லாஜிக், இங்க வந்து டேட் லாஜிக் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றீங்கன்னா அதை கால் பண்றதுக்கு நீங்க ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு நீங்க கர்லி பிரேசஸ் தான் யூஸ் பண்றீங்க ரைட்டா? ஸோ இங்கே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க என்னன்னா, யூ கேன் யூஸ் கர்லி பிரேசஸ் இன் 2 ways. ஒன்று வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் கொண்டு வரதுக்காக இருக்கட்டும் ரைட். அந்த மாதிரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ். இந்த ஆட்ரிபியூட்ஸ்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஒரு சோர்ஸ் இருக்கு, அதில் அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் உங்களால் ஃபர்தராக வந்து நீங்கள் அந்த இமேஜை ரெண்டர் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ நீங்கள் இந்த அவதாரை பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து இது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ் தான். இப்போ இமேஜுக்கு தேவை சோர்ஸ், ஆல்ட் நேம், இது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆட்ரிபியூட்ஸ்னு ஒரு எலமெண்ட்டுக்குள்ள அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இது கண்டிப்பாக ஒரு நீங்கள் இமேஜை ரெண்டர் பண்ணுறீங்க, பட் அந்த இமேஜோடைய சோர்ஸ் என்ன, அதோடைய ஆல்டர் நேம், இதெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆட்ரிபியூட்ஸ். இங்கேயுமே நம்ம வந்து கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம் ரைட். ஸோ டெக்ஸ்டாகவும் ஆட்ரிபியூட்ஸாகவும் யூஸ் பண்ணுறோம் ரைட். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கர்லி பிரேசஸும் சம்டைம் யூஸ் பண்ணுவோம். இது எங்கே அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய இன்லைன் ஸ்டைல், நீங்கள் சிஎஸ்எஸ் நல்லா தெரிஞ்சதுன்னா சிஎஸ்எஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் W3 ஸ்கூல்லேயே போயிட்டு டைப் ஆஃப் சிஎஸ்எஸ் இப்போ நீங்கள் வந்து சிஎஸ்எஸ்ன்னு பண்ணீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் போர்ஷன்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ். ஒன்று வந்து இன்டர்னல், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல், இன்னொன்று வந்து இன்லைன். ஸோ இன்லைனுங்கிறது அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ஷன், வேற எங்கேயும் தேவைப்படாது, அதை நான் ரொம்ப ரீயூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்லைன் ஸ்டைல் இங்கே கூட கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்லைன் ஸ்டைலை நீங்கள் இந்த காம்போனண்ட்டுக்குள்ள, ஸோ இந்த காம்போனண்ட்டுக்குள்ள ஒரு இடத்துல நீங்கள் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு டபுள் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுறீங்க ரைட். ஸோ இந்த டபுள் கர்லி பிரேசஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிஎஸ்எஸ் கோட் எழுதுறீங்க, அன்ஆர்டர் லிஸ்ட் ஸ்டைலு, அதுக்கு வந்து ஸ்டைல் எழுதுறீங்க பேக்ரவுண்ட் கலர் பிளாக் பிங்க்னு சொல்லிட்டு. இப்போ எங்கெல்லாம் நீங்கள் அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் இந்த கலர் வந்து பிங்க் வந்து ஒர்க் ஆகும் ரைட்டா. நம்ம ஆல்ரெடி வந்து டு டூ லிஸ்ட்னு ஏதாவது கிரியேட் பண்ணிருக்கோம், இங்க கிரியேட் பண்ணிருக்கோம் ரைட்டா. இந்த டு டூ லிஸ்ட்ல இமேஜ்லாம் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த போர்ஷனை ரிட்டர்னுக்குள்ள நம்ம எழுதலாம் ரைட். எழுதிட்டு நம்ம டு டூ லிஸ்ட் வந்து கால் பண்ணிருக்கோமான்னு தெரியணும். டு டூ லிஸ்ட் நம்ம எங்கேயுமே இங்க கால் பண்ணிருக்கோமா, எங்க கால் பண்ணிருக்கிறோம், டு டூ லிஸ்ட் இங்க கால் பண்ணிருக்கிறோம். ஸோ இன்வென்ட் எ நியூ டிராஃபிக் லைட், இதுதான் இந்த பொசிஷன் தான் இல்லையா. ஸோ இந்த பொசிஷன் ஸ்டைல்ஸ் வந்து நம்ம ஹேண்டில். இப்போ இது வந்து பிளாக் கலர்ஸ்ல இருக்கணும் இல்லையா. நம்ம எங்க அன்ஆர்டர் லிஸ்ட், சரி இது அப்படியே காப்பி பண்ணிடும். ஸோ நான் எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். ஸோ இது எங்க இருக்கு, ரிட்டர்னுக்குள்ள. ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், இந்த ரிட்டர்னுக்குள்ள இருக்கக்கூடிய ரைட். ஓகே, நம்ம கொடுத்துட்டோம், சேவ் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பிளாக் கலரில் வருது ரைட். அப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த ஸ்டைல் இப்போ வந்து இது பிளாக் பேக்ரவுண்ட், இது வந்து நான் ப்ளூன்னு கொடுக்குறேன் பாருங்களேன். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இன்லைன் ஸ்டைல் ஷீட்டு, இந்த இன்லைன் ஸ்டைல் என்ன ஆகுதுன்னா அப்ளை ஆகுது. எங்கே அப்ளை ஆகுது, இங்கே இப்போ வந்து நீங்கள் வந்து திரும்பவும் ப்ளூ கலரில் ஆகுது ரைட். இந்த மாதிரி இடத்துக்கு டபுள் கர்லி பிரேசஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் ரைட். ஸோ இங்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இன்லைன் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா டபுள் கர்லி பிரேசஸ். அதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஜாவா ஸ்கிரிப்ட்ல அதாவது முக்கியமாக நீங்கள் ரியாக்ட் படிக்கிறீங்கன்னா ரியாக்ட்ல 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தெரியாமல் நீங்கள் ரியாக்டுக்குள்ள வரவே முடியாது. அதாவது ஒன்று வந்து ஆப்ஜெக்ட்ஸ், இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் கான்செப்ட் பேசிக்காக வந்து கீ அண்ட் வேல்யூ பெர் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஒரு யூசர் இருக்காருன்னா நேமு ஏஜ் இந்த மாதிரி டேட்டாவாக இருந்ததுன்னா அது ஆப்ஜெக்ட். அடுத்தது அரேங்கிறது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ரைட்டா. அரே வந்து குரூப் ஆஃப் டேட்டா, இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள மிக்ஸ்டு டேட்டாவா மேனேஜ் பண்றோம்னா அது அரே. ஸோ இந்த இப்போ இங்க நீங்க பாக்குறது வந்து அரேவா இல்ல ஆப்ஜெக்ட்னா இது ஆப்ஜெக்ட் கீ அண்ட் வேல்யூ. இதுல வந்து நெஸ்டட் இருக்கும். இப்போ வந்து நெஸ்டட் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள அரே போடலாம், அரேக்குள்ள ஆப்ஜெக்ட் போடலாம். இந்த கான்செப்ட் தெரியாம நீங்க வந்து சர்வர் சைட் டேட்டாவே ஹேண்டில் பண்ண முடியாது. அதாவது பேக் எண்ட்ல இருந்து வரக்கூடிய டேட்டாவை ரியாக்ட் டெவலப்பர் ஹேண்டில் பண்ணவே முடியாது. முக்கியமா ஆப்ஜெக்ட்டும் அரேவும் நல்ல டீப்பா படிக்கணும். சரி, இப்போ பர்சன் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட்ல நேம் இருக்கு, தீம் வந்து பேக்ரவுண்ட் கலர். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நீங்க அக்சஸ் பண்றீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டோட பேர் என்ன, பர்சன் ரைட்டா. இப்போ இதுவுமே நம்ம ட்ரை பண்ணுமே. இதுவுமே அந்த டு டூ லிஸ்ட்ல நான் காப்பி பண்ணி போடுறேன். ஸோ இங்க இருந்து காப்பி பண்றோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் அப்படியே காப்பி பண்ணி போடுறேன், எந்த இம்பாக்ட் ஆகாது. சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்
ஆப்ஜெக்ட்டுக்குள்ள கீ நேம், அதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள எகைன் வந்து நெஸ்டட் கீ அண்ட் வேல்யூ பார். இப்போ நீங்க வந்து இந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணனும்னா ஆப்ஜெக்ட் டாட் கீ அப்படி பார்த்துட்டீங்கன்னா இங்க வந்து நீங்க பர்சன் டாட் நேம் ரைட்டா, பர்சன் டாட் தீம். இந்த தீம்ங்கிறது வந்து இந்த ஸ்டைலுக்குள்ள யூஸ் பண்றாங்க பாருங்க. நீங்க இதுக்கு முன்னாடி செக்ஷன்ல நாம வந்து அதை டைரக்டா இன்லைனா எழுதிருந்தோம். பட் இங்க என்ன பண்றாங்க, செப்பரேட்டா ஒரு ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டு தேவையான இடத்துல தீம்னு யூஸ் பண்ணும்போது இது ஸ்டைல் ப்ராப்பர்ட்டில இந்த ப்ராப்பர்ட்டி போய் அப்ளை ஆகுது. பாருங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்து அதை வந்து ஸ்டைலுக்குள்ளேயும் அப்ளை பண்ற மாதிரியும் அதே மாதிரி நார்மல் கண்டென்ட்லயும் அப்ளை பண்ற மாதிரி கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ நீங்க திரும்ப இந்த கோடை நீங்க ரிவ்யூ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ரைட்டா. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கர்லி பிரேஸ் வச்சு தான் ப்ளே பண்றாங்க. இந்த கர்லி பிரேஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க ரைட்டா. இந்த மாதிரியான அவுட்புட் நம்ம பார்க்க முடியுது ரைட். ஒரு ரீகேப் கொடுத்துருக்காங்க. JSX attribute inside quote passed as a string. கண்டிப்பா ஒரு attributes இருக்குன்னா, அதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அது சிங்கிள் கோட் ஒரு டபுள் கோட். நீங்க வந்து ஜாவாஸ்கிரிப்ட் லாஜிக் வேரியபிளா இருக்கலாம், அது ஒரு ஆப்ஜெக்ட்டா இருக்கலாம், அதை நீங்க வந்து கால் பண்றதுக்கு கர்லி பிரேசஸ் யூஸ் பண்றோம். டபுள் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு கால் பண்றோம். இங்க சில சேலஞ்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஸோ இங்க வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் நாட் வேலிட் இன் ரியாக்ட் சைல்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இங்க வந்து வெறுமனே பர்சன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது தப்பு. உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை கரெக்டா கொடுக்கணும் ரைட்டா. இப்போ நீங்க இந்த சொல்யூஷன்ல போய் பாத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க பர்சன் டாட் நேம்னு கொடுத்துருக்கணும், வெறுமனே ஆப்ஜெக்டா கொடுக்க கூடாது ரைட். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் நாட் வேலிட் அப்படின்னா அந்த டேட்டாவை ஐட்ரேட் பண்ணி எடுக்க முடியல. அதுல உள்ள டேட்டாவை எடுக்கணும்னா இங்க பாருங்க வெறுமனே பர்சன் கொடுத்துருக்காங்க ரைட். இங்க பர்சன் டாட் தீம்னு கொடுத்துருக்காங்க ரைட். அப்போ இங்க எப்படி அதை அக்சஸ் பண்றது? இப்போ நீங்க மேல போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த கோடை நீங்க இதுக்கு கவனமா பாத்தீங்கன்னா பர்சன் டாட் தீம் அங்க வந்து இங்க கரெக்டா கொடுத்துருக்காங்க, ஆனா இங்க மிஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இது சொல்யூஷன்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இந்த சொல்யூஷன்ஸ் போய் பாத்தீங்கன்னா அவங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க பர்சன் டாட் நேம் கொடுக்கணும் அப்படின்னு ரைட். சரி, இப்போ நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்க வந்து இந்த கோடையே நீங்க வந்து வாக் த்ரூ பண்ணணும்னா நீங்க ரைட் கிளிக் பண்ணி கோடிங் அசிஸ்டன்ஸ்ல எக்ஸ்பிளைன் ரீஃபேக்டர் ஃபிக்ஸ் ரைட். இப்போ நீங்க எக்ஸ்பிளைன் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த டூல் லிஸ்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் தெர் இஸ் ஆப்ஜெக்ட் தெளிவா போடுங்க. கால்டு பர்சன், அந்த ஆப்ஜெக்ட் நேம் பர்சன், கண்டெயின் யூசர் இன்ஃபர்மேஷன், அதுக்குள்ள யூசர் இன்ஃபர்மேஷன் இருக்கு. நேம் பர்சன் நேம், தீம்ங்கிறது ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டி, பிளாக் ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க ரைட். அடுத்து டூ லிஸ்ட்ங்கிறது ஃபங்க்ஷன், இட் ரிட்டர்ன் JSX. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரிட்டர்ன் என்ன பண்ணுது, JSX ரிட்டர்ன் பண்ணுது ரைட். கீ ஃபீச்சர் என்ன ரைட். இது எல்லாமே நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், இந்த கோடிங் அசிஸ்டன்ட் த்ரூவாவோ இல்ல ChatGPT த்ரூவாவோ நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ இந்த டுட்டோரியல் சீரியஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து AI ரொம்ப எவால்வ் ஆயிட்டு இருக்கும் போது AI யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ.